நீங்கள் பிளாக் லிஸ்டடா வீடு வாங்க முடியல. வீடு வாங்குறதுக்கு 3 டைப் சாய்ஸஸ் இருக்குது. நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன். 1, நீங்கள் சிக்ரிஸ், சித்தோஸ் இது எல்லாத்துலேயும் பிளாக் லிஸ்டாக இருக்கிறீங்கன்னா நீங்கள் உங்களோட சித்தோஸ் ரிப்போர்ட், சிக்ரிஸ் ரிப்போர்ட் எல்லாத்தையும் செக் பண்ணுங்கள். வழி ஏகேபிகே. உங்களுக்கு நிறையா கடன் அங்கங்கே இருந்துச்சுன்னா அது எல்லாத்தையும் கொண்டு வந்து ஒரு கடனாக்கி ஒரு இடத்துல மட்டும் பே பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணி அந்த கடன் வழியாக உங்களுக்கு வீடு அப்ளை பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஆனால் ஏகேபிகே நீங்கள் அப்ளை பண்ணணுன்னா நீங்கள் ஒரு கவர்மெண்ட் ஸ்டாஃபாக இருந்தீங்கன்னா அது ரொம்ப ஈஸி. அப்படி நீங்கள் ப்ரைவேட் செக்டர் ஸ்டாஃபாக இருந்தீங்கன்னா அதுக்கும் ஏகேபிகே மாதிரியே ப்ரைவேட் செக்டருக்கான ஆளுங்க இருக்காங்க. அங்கேயும் நீங்கள் ட்ரை பண்ணணும். உங்களோட பேங்க் லோன் எல்லாத்தையும் நீங்கள் உங்கள் பேங்க்குக்கிட்ட பேசி அதை கிளியர் பண்ணணும். உனக்கு என்னம்மா ஃபுல்லாக காசு கட்டுனா எங்களுக்கு தெரியாதா, ஃபுல் காசு கட்டி எல்லாத்தையும் கிளியர் பண்ணுறது அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். ஃபுல் காசு கட்ட முடியலனாலும் உங்களால் பேங்க் லோனுக்கு திரும்ப அப்ளை பண்ண முடியும். அதுக்கான ஒரு வழி, நீங்கள் எந்த பேங்க்கில் லோன் வச்சுருக்கீங்களோ அந்த பேங்க்கில் போய் பேசிவிட்டு இன்ஸ்டால்மெண்ட் ஸ்டெகட் பேமெண்ட் சொல்லி கேட்கணும். ஸோ ஸ்டெகட் பேமெண்ட்டில் அவங்க திரும்ப உங்களுக்கு ரீஷெட்யூல் பண்ணி நீங்கள் இவ்வளோ நாள் கட்டாத லோனு, 1 வருஷம் 2 வருஷம் பெண்டிங்கில் அப்படியே கட்டாமல் வச்ச லோன்லாம் இருக்கும்ல, அது எல்லாத்தையும் திரும்ப ரீஸ்ட்ரக்சர் பண்ணி உங்களோட எபிலிட்டி என்ன, உங்களோட மம்புவான்னு சொல்லுவாங்க, அதுபடி அவங்க மாதம் கட்டுறதுக்கு ஒரு பிளான் கொடுத்து உங்களுக்கு கட்ட விடுவாங்க. அந்த மாதிரி நீங்கள் கட்டிட்டு வரப்போ 6 மாதத்துலேருந்து 1 வருஷத்துக்குள்ளாக பேங்க் நகாரா உங்களோட பேரை கிளியர் பண்ண பிளாக் லிஸ்ட். உங்களோட சிக்ரிஸோ சித்தோஸ் ரெண்டையும் நீங்கள் கிளியர் பண்ணனா நான் சொன்ன மாதிரி தான். உங்களுக்கு ஏதாவது ஒரு கடன் இருந்தால் தான் நீங்கள் அதில் இருப்பீங்க. ஸோ அந்த கடனை முடிஞ்ச வரைக்கும் அடைக்க பாருங்கள். உங்கள் 6 மாதத்துக்கு ஒரு தடையோ இல்லை 1 வருஷத்துக்கு ஒரு தடையோ செக் பண்ணுங்கள். சிக்ரிஸும் உங்களால் கிளியர் பண்ண முடியும்னா நிச்சயமாக உங்களால் ஒரு லோனுக்கு அப்ரூவ் பண்ண முடியும். ஸோ நீங்கள் லோன் எலிஜிபிளாக இல்லையா, இல்லை இதை எப்படி கிளியர் பண்ணுறது, யாராவது இருக்காங்களா ஹெல்ப் பண்ணுறதுக்கு, நம்மளை கைட் பண்ணுறதுக்கு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் தாராளமாக என்னை நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். கீழே என்னோடய நம்பர் இருக்குது, என்னோட டிஎம் பண்ணலாம். நீங்கள் உங்களை நாங்கள் கைட் பண்ணி ஆரம்பத்துலேருந்து இப்படி தான் கிளியர் பண்ணுறது, இப்படி தான் செய்யுது, இப்படி தான் நீங்கள் வீடுக்கும் அப்ளை பண்ணணும், எந்த இடத்துல பார்க்கணும் அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் ஃபுல் அண்ட் ஃபுல் கன்சல்டேஷனாக உங்களுக்கு நாங்கள் கொடுப்போம். இதில் ஸோ சித்தோஸ், சிக்ரிஸ் இது எல்லாத்தையும் கிளியர் பண்ணுறது எப்படி, நான் வீடு வாங்க போகிறேன், எனக்கு பேங்க்லோட ப்ரூஃப் பண்ணுறதுக்கு யாராவது ஒரு ஆள் உதவி செய்யுங்க, எனக்கு கைடன்ஸ் தேவை அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா எனக்கு தாராளமாக டிஎம் பண்ணுங்கள். கீழே என்னோடய நம்பர் இருக்குது, என்னோடய ப்ரொஃபைலில் லிங்க் இருக்குது, நீங்கள் என்னை ஜாயின் பண்ணிவிட்டு எனக்கு கேட்கலாம். நிச்சயமாக உங்களுக்கு உதவி செய்வோம். அது வரைக்கும் பாய்.